நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 7:31 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு மேம்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிறு செயலும் பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் பணிபுரிவீர்கள். இலக்கு நிறைவேற உபரி பணவரவை ஏற்பட கொடுங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். விரும்பிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வீண் அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையுங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். இன்று எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க வேண்டும். சக நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களிடம் நட்புடன் பழக கொடுங்க. பெண்கள் கூடுமானவரை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று விரும்பிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்களும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் சரியாக கொடுங்க. மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வருமானம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. செல்வ செழிப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். என்று வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து பாதிக்காத வண்ணம் நடந்து கொள்வீர்கள். பரணி. என்று எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு மன நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இலக்கம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உபரி பண வருமானம் வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று நீங்க வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும். கடின உழைப்பு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் அன்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இந்த சிரமங்கள் விலகி செல்லுங்க. பணிகளில் நீங்க முன்னேற்றகரமான சூழல் இருக்கும். பண வரவில் நிம்மதியான சூழல் இருக்கும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்க கொடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சாதுவான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதில் திறமை காட்டுவீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். தடைகள் உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் போக போக சரியாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கூடும். கௌரவம் அந்தஸ்து உயர கொடுங்க. வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குங்க. போக போக காதல் சரியாக கூடும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பொறுமை காப்பதும் ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் எல்லாம் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. குடும்பத்தாரை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான சூழல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உங்கள் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் மன்னித்து விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கான வழி பிறக்குங்க. என்று உங்களுக்கு குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். செயல்களில் சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமும் அக்கறையும் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது. மிதுனம் ராசினியர்கள் உறவினர் வகையில் அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பின்தங்கிய நிலையில் இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் சிறப்பாக வரக்கூடுங்க. வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் என்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் நிலையான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். என்று பெண்களுக்கு ஓரளவு சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே பிரச்சனை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதல மட்டும் முடிவுகள் வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும். முக்கியமாக சந்தேக பார்வை எதுவும் பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்று நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. திருவாதிரை சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு
மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறு செயலும் உங்களுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். கூடுதல் முயற்சியினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சத்தான உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் நலம் பெறும். இன்று எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் கண்டிப்பாக நீங்கும். போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். என்று பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. புதிய பதவிகளும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையும் இருக்கக்கூடுங்க. என்று தெளிவான பார்வையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். பெண்கள் நடக்கும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். மாணவர்கள் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வெற்றி கனியை கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நிலுவையில் உள்ள பணம் தொகை கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படக்கூடும். பூர்த்தி செய்து எதையும் இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும் நாளன்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தடையில உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். என்று நீங்க எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று குடும்பத்தினரின் வருகை இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சிறு செயலும் உங்களுக்கு பல மடங்கு நன்மை கொடுப்பதற்கான சூழல் இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை பின்பற்றுவீர்கள். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். தாயின் தேவைகளை அறிந்து இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் ஏற்படக்கூடும். மனோதிடமும் அதிகரிக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் சாதுமான பலனையை கொடுக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவருடைய ஆலோசனையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி கண்டிப்பாக நன்மைகள் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. எல்லாம் ஓரளவு சூழ்நிலைகள் எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். காதல தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று மன அமைதி கண்டிப்பாக கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. நட்சத்திர பலன்கள். மகம். என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். முழுமையாக சந்திராஷ்டிரம் முடிட்டும் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். செயல்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. சில காரியங்கள் குழப்பத்திற்கு பின்னே நடைபெறக்கூடும். பூரம். பார்த்து பேச வேண்டும். பக்குவமாக செயல்பட வேண்டும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். மனோதிடம் அதிகரிக்கும். சில பணிகளை நீங்க உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு விருந்து விழாக்கள்ல கலந்து கொண்டு சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். தடைகளையும் இன்று உரை தெரிவீர்கள். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். உங்கள் செயல்களின் அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் மன்னித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படக்கூடும். ஆதாய பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். வீணான விவகாரத்தில் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடுங்க. என்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். மன நிம்மதியும் இன்றி ஏற்படக்கூடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை இன்று ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிலவி பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாயின் தேவையை அறிந்து என்று காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் என்ற பிடித்தமான வேலைகளை நேரம் செலவிடுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க சில பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். அன்பை நீங்கள் தான் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. என்று மாணவர்கள் படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மாணவர்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும். படிப்பில் மட்டுமே முழு அக்கறையுடன் செயல்பட வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவன நடைமுறை நீங்க பின்பற்ற வேண்டும். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். செயல்களை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் மன்னித்து விடுவீர்கள். வீண் பிரச்சனைகளில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சாமர்த்தியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இடம்பெறக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். அஸ்தம். என்று பெரிய பிரச்சனை இல்லைங்க. தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான தீர்வும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சித்திரை. என்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாய பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். நல்ல குணத்துடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்குங்க. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை என்று உருவாகக்கூடும். எதிர்பார்த்த பணவரவும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்ற வேண்டும். என்று மனோ தைரியம் அதிகரிக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும்.
எல்லா காரியங்களும் ஓரளவு சாதகமாக நடந்து முடியுங்க. எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடிவிடும். கௌரவம், அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. எல்லா தரப்பினமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் கொஞ்சம் உண்டாகுங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். பிரச்சனைக்கு ஓரளவு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று பண தட்டுப்பாடு இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று புது புது விஷயங்கள முன்னேற்றம் இருக்குங்க. மனக்கவலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று எல்லோர் விஷயத்திலும் நல்ல விதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வி மீது முழு அக்கறை கொள்ள முடியும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எடுக்கும் முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். முன்னேற்றமான பாதையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் புதிலுமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்றுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். கூடுதலாக மன தைரியமின்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுவாதி. என் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண விரயம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்பட கொடுங்க. எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். என்று உங்களுக்கு செல்வ செழிப்பான சூழல் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். விசாகம். என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அதிகார துணையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். திட்டமிட்ட பணிகளை உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்ச அளவு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அரசு சார்ந்த சீரான ஓய்வு மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். சில பணிகள் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மன கவலை ஏற்பட்டது போக போக சரியாகும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை முழுமையாக தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் என்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். நுணுக்கமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் தயவு செய்து கடன்கள் வாங்க வேண்டாம். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்கும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன நிம்மதியும் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைகளிலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். கல்வி குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று மன அமைதியுடன் செயல்படுவர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். என்று நீங்க முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தலை நிமிர்ந்து நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
அனுஷம். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். குளறுபடி ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கேட்டை. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். பணிகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள். என்று நீங்க யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். எதிலும் செல்வாக்கு மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் மீதான நல்ல மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தின் நிலைமை பணியை கண்டிப்பாக ஆர்வமுடன் நிறைவேற்றி விடுவீர்கள். கூடுதல் பண வரவும் நன்மையும் இன்றி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க என்று அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாக கொடுங்க. சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பகை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். போக போக உங்க வாழ்க்கையில நிம்மதி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க என்று பெண்கள் அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு பெரிய பிரச்சனைல கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம் என்று காதல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். காதல் கொஞ்சம் அமைதியாக செல்லுங்கள். எல்லாம் கைகூடும் என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நடக்கும் காரியங்களை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். செய்யும் செயலை கூட நீங்க நிதானமாக செய்ய வேண்டும். பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். நல்லவர்களுடைய நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெருமைப்படுவதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு மட்டும் உயர்த்துங்கள். போராட்டம். என்று உங்க வாழ்க்கையில நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. நிலவிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் மீது நல்ல மதிப்பு என்று உருவாக்கக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். கடன் பிரச்சனைக்கு என்று நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். முயற்சி பணிகள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திராடம். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். நிர்வாக திறமையும் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முகம் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மகரம் ராசினியர்கள். இன்று நிலையான வருமானத்திற்கு ஒரு வழி அமைத்துக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்பார்த்த நிலைமைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் கூட உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மகரம் ராசினியர்கள். சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும்.
என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக உருவாக்கக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. கண்டிப்பாக அற்புதங்களும் கை கொடுங்க. தொழிலுக்காக கூடுதலாக மூலதனம் தேவைப்படக்கூடும். அதையும் சமாளித்து விடுவீர்கள். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள் என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். போக போக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று மற்றொரு விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். முக்கியமாக பிள்ளைகள் விஷயங்கள்ல கூட ரொம்ப கவனமாக இருங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் என் குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்தியவர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. முடிஞ்சளவு செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அவிட்டம் இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அடாவடித்தனம் செய்தவர்கள் மத்தியில் கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை கலந்து கொண்டு மன கடினப்பட வேண்டாம். நடப்பதை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். வேடிக்கை பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சமாளித்து விட முடியும் என்று உங்களுக்கு குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். பயம் வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிலும் அபாரமாக செயல்படுவீர்கள். செயல்களில் கூட உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். ஆதாய பணபரமும் கிடைக்கக்கூடுங்க. வெகுநாள் இன்று காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். புதிய முயற்சியால் எல்லாம் கையில் வந்து சேரக்கூடும். குடும்பத்திலும் இன்று சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவக்கூடுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் காரியங்களை பற்றி இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்போடன் இருந்த தகராறுகளும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். செயல்களை வேகம் காட்டுவீர்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வீர்கள். பெண்கள் தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து காட்டுவீர்கள். கொஞ்சம் முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்
அவிட்டம் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று தயவு செய்து வீண் பிரச்சனைகளை கலந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. வீணான விவகாரத்தில் தடிகள் செய்ய வேண்டாம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மன நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி இன்று நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றி வருவீர்கள். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லோருடைய வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். உங்கள் செயல்களில் அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடும். முன்னேற்றமான சூழல் இருக்க கொடுங்க. தெளிவாக சிந்தித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம். சொந்த பிரச்சனைகளை தயவு செய்து கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். சிலருடைய செயல்கள் மனசுக்குள் அதிருப்தியை உருவாக்கி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நல்லதொரு மூலதனமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அவசியமற்ற வகையில் பண செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாகக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுவது மிக நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டு பணியில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். உடல் சோர்வாக இருக்க கொடுங்க. பணிகளை நீங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பெண்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். கொஞ்சம் இன்னும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலையிலும் இழுத்து போட்டுத்தான் செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் என்று நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதிர்மறையான செயல்களில் ஈடுபட வேண்டாம். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் தான் எதிலும் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து கொஞ்சம் செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று நீங்க அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். என்று ஓரளவு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரட்டாத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துக்களுக்கு கூட நல்லதொரு முடிவு கிடைக்குங்க. காரியங்களுக்கு கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுக்க முடியும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மன மாற்றம் ஏற்படக்கூடும். இன்று அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. செயல்களில் உற்சாகம் ஏற்படக்கூடும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அதற்காக நீங்க யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். ரேவதி தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபடுவீர்கள். அவசியமற்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். சிறு செயலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எது எப்படியோ மனோதிடமும் அதிகரிக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.